தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சந்தையிட தற்போது உள்ள சவால்கள் மற்றும் சந்தையினுடைய மனநிலைகளை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில பங்குகளை பற்றி இந்த வீடியோல தெளிவாக பார்ப்போம். தற்போது இந்திய பங்குச்சந்தையில் உள்ள இந்தியா விக்ஸ் அதாவது தமிழ்ல பழக்குடின்னு சொல்லுவோம். அது 11 என்ற குறைந்த நிலைக்கு சரிந்துள்ளது. இதன் காரணமாக ஆப்ஷன் பிரீமியங்களில் விலை மிக குறைவாக உள்ளது. பொதுவாக சந்தை 50 புள்ளிகள் நகரும் போது கிடைக்க வேண்டிய நியாயமான பிரீமியம் மூவ்மெண்ட் ஆனது தற்போது கிடைப்பது இல்லை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல சந்தையில் காலையில நமக்கு நேற்று சொன்ன கேப் ஆனது சைட்வேஸ்ல போகணும்னு சொன்னோம். அதே போல சந்தையில காலையில தொடங்கிய சில நிமிடங்களிலே இலக்குகளை எட்டிவிட்டு பின்னர் நாள் முழுவதும் பக்கவாட்டிலே நகர்கிறது. இதனால் ஆப்ஷன் பையருக்கு தொடர்ந்து நஷ்டமடையும் சூழல் நிலவுகிறது. இது எனது பார்வையில். அதே சமயம் பிரீமியம் டிகே பிரீமியம் கரையும் என்பதால் ஆப்ஷன் விற்பனையாளர்களுக்கு இது ஒரு சாதகமான சந்தையாக உள்ளது. கட்டாயப்படுத்தி ஆப்ஷன் பையர் வர்த்தகம் செய்யாமல் சரியான வாய்ப்பு வரை பொறுமையாக இருப்பது சிறந்த பையர்ஸ் வர்த்தகத்திற்கான அடையாளம். இந்திய சந்தையில் உள்ள நிப்டியுடைய நாளையுடைய லெவல்களை பத்தி பார்ப்போம். நிப்டியின் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தற்போது சந்தை விலையை விட 10 புள்ளிகள் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்ல வர்த்தகம் ஆகியதுங்க நிப்டி ஃபியூச்சர்ஸ்ல. இது சந்தையில் ஒரு சிறிய எதிர்மறை போக்கை காட்டுகிறது. ஃபார்ட்டும் ஃபியூச்சர்ஸும் இதாக இருக்குன்னா கொஞ்சம் 10 புள்ளிகள் குறைவில் இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால ஒரு சந்தையில ஒரு எதிர்மறை போக்கை காட்டுகிறது. வர்த்தகர்கள் ட்ரேடர்கள் கவனிக்க வேண்டிய எல்லைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமாக நிப்டியானது 24,380 முதல் 24,460 வரை மேல் நோக்கிய நகர்வு நிப்டி அப்சைடு 24,460 என்ற எல்லையை தாண்டி வலுவாக நின்றால் அது முதலில் 24,520 என்ற நிலைக்கும், அதை தாண்டினால் 24,650 என்ற புதிய இலக்கையை நோக்கி நகரக்கூடும். அதே நேரத்துல கீழே 24,380க்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நிலையிலான 24,350, 24,300 மற்றும் 24,250 வரை வேகமாக கீழே இறங்க வாய்ப்பு உள்ளது. இதே நேரத்துல பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்சைடு பேங்க் நிப்டி மேல் நோக்கி கொண்டு செல்வதிலே பேங்க் நிப்டி முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. இதற்கான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 52,200 முதல் 58,350 வரை ஒரு ரேஞ்சா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் 58,350க்கு மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா 58,500 மற்றும் 58,700 வரை உயர வாய்ப்புகள் உள்ளன. கீழே டவுன் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருவேளை சந்தையானது பேங்க் நிப்டி ஆனது 58,200 என்ற அந்த ரேஞ்சு சொன்னோம்ல, 58,200 இருந்து 58,350 முடிய ட்ரேடு கிடையாது. அதை மேல கட் பண்ணுச்சுன்னா மேல அடுத்தடுத்த லெவல் 58,500 58,700 முடிய போகும். அதே நேரத்துல கீழே 58,200 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 58,000 என்ற புள்ளியில வரை சந்திக்கலாம். 58,000 ஒரு ரவுண்ட் நம்பர்னால அது முடிய வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்செக்ஸுமே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல வர்த்தகம் ஆகிறது. சப்போர்ட் 78,200 நிலைக்கு கீழே சென்செக்ஸ் சென்றுச்சு அப்படின்னா 78,000 மற்றும் 77,700 வரை சரிவு தொடரலாம். ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸுக்கு 78,400 இந்த லெவலை உடைத்து மேலே செல்லும் போது சந்தையானது 78,650 மற்றும் 79,000 என்ற புள்ளிகள் வரை புதிய உச்சத்தை தொடலாம். வர்த்தகர்கள் சந்தையில போதிய பிரீமியம் மூமெண்ட் இல்லாத சமயங்களில்
நிப்டியில ஆப்ஷன் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக மதியத்திற்கு மேல பேங்க் நிப்டியும் சென்செக்ஸும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. அதனால இந்த ஆப்ஷன் அங்கே உள்ள ஆப்ஷன் தான் இங்க ட்ரேட செய்வது புத்திசாலித்தனம். ஒவ்வொரு நிமிடமும் வர்த்தகம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வர்த்தகம் அல்ல. சரியான வாய்ப்புகளுக்கு காத்து இருந்து லாபம் ஈட்டுவதுதான் சரியான வர்த்தகம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு கமாடிட்டி சந்தையில தங்கம் தற்போது 4140 புள்ளிகளில் வலுவான சப்போர்ட்டை பெற்றுக் உள்ளதுங்க. இந்த நிலையை உடைக்காத வரை தங்கம் மேல் நோக்கிய போக்கிலே இருக்கும். இது சாதகமான உலகளாவிய செய்திகள் வந்தால் நான் அது கோல்டானது 4170 மற்றும் 4180 என்ற மண்டலத்தை கடந்து பிரேக் கன்சால்டேஷனை கடந்து 4240 வரை உயரக்கூடும். அதே நேரத்தில் குரூட் ஆயில் கச்சா எண்ணெய் தற்போது $68 என்ற லெவலை வலுவாக பிடித்துள்ளது. ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்றும் இந்த இடத்தில் அதிக வர்த்தகம் நடைபெறுகிறது. $68 மேல் செல்லும் போது அது 70 மற்றும் $71 வரை உயரலாம். இது குரூட் ஆயிலுக்கு. குரூட் ஆயில் டாலரை வச்சு பார்க்க முடியும் நினைக்கிறேன். ஷார்ட்ல அதை நீங்க பார்த்துக்கோங்க. சில்வர் வெள்ளிச்சந்தையும் தற்போது சப்போர்ட்டு சரிந்து 60 புள்ளிகளுக்கு மேல் இருக்கும் வரை மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான பூலிஷ் வாய்ப்புகள் அதிகமாக தான் உள்ளன. அதுக்கு பூலிஷ் வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு எதுக்கு கோல்டு சில்வருக்கு 60 புள்ளிகளுக்கு மேல வரலாம். பார்ப்போம். சார்ட்டை பார்த்து சொல்லாங்க. முக்கியமான பங்குகளுடைய செய்திகளை பார்ப்போம். நம்ம கமாடிட்டி அதிகம் பண்றது இல்லைங்க. இருந்தாலும் அதுவும் சொல்லணுங்க அப்படின்னு சொல்றோம். பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் இதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒப்பந்தப்படி ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதிகள் தடைகள் நீக்கப்பட்ட உள்ளன. இதனால் பிபிசிஎல் நிறுவனம் ஈரானிடம் குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனால் சாதகம் என்னன்னா, ஈரான் இந்தியாவுக்கு மிக அருகில் இருப்பதால் போக்குவரத்து செலவு குறையும், எண்ணெய் விலையும் மலிவாக கிடைக்கும். அதனால் டெக்னிக்கலா கடந்த ஒரு மாதமாக இந்த பங்கானது $320 என்ற ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே உள்ளது. இதை தாண்டினால் கடந்த பிப்ரவரி மாத விலையான $350 எட்ட வாய்ப்பு உள்ளது. பிபிசிஎல் கம்பெனி. அதே துறையில பம்பு செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல சக்தி பம்பம் நல்லா இன்னைக்கு 8% மேல ஏறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாச்சு பம்பு செக்டார் ஸ்டாக்ஸ்ல மகாராஷ்டிரா மாநில அரசிடம் இருந்து இந்த இரு நிறுவனங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அது சக்தி பம்புக்கும் ஓஸ்வாலா பம்ப்ஸுக்கும். மகாராஷ்டிராவிலிருந்து 354 கோடி மதிப்பிலான சோலார் பம்பு திட்ட ஆர்டர் கிடைத்துள்ளது. இது கடந்த காலத்துல சக்தி பம்பு 1200 500 வரை சரிந்தது. தற்போது கொஞ்சம் மீண்டு வருகிறது. இது சக்தி பம்பு. இது ஒரு நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கனால நல்ல மேல போக வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்க. அதே நேரத்துல ஓஸ்வால் பம்பு சமீபத்தில் ஐபிஓ வந்த பம்பு. இதே துறையை சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கு 236 கோடி மதிப்பிலான ஆர்டர்கள் கிடைத்துள்ளன. இது இந்த 2 நிறுவனத்துக்கும் பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பவர் கேபிள் தயாரிப்பிற்கு 436 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைத்திருக்கு. லாபம் 600% வரை அதிகரிப்பு இருக்கு. இது இந்த ஸ்டாக்கு அடுத்த ஒரு வருஷத்துல மல்டிபிளக்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கணிப்பு இருக்கு. நீங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு இந்த டைமண்ட் பவரை நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. சிஜி பவர் சொல்லியிருந்தோம். சிஜி பவர் வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டு இறங்குச்சு.
திங்கக்கிழமை அந்த இறக்கத்தை பிளாக் கொடுத்துருச்சு. ஓகே, நோமுரா பரிந்துரைத்த பங்குகளை பார்ப்போம். இவி மின்சார வாகன துறையில உள்ள நோமுரான்னு ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி மின்சார வாகன துறையில சில பங்குகளை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்த்தோம். பிரபல உலகளாவிய நிதி நிறுவனமான நோமுரா மின்சார வாகனம் மற்றும் விற்பனை அதன் பாகங்கள் தயாரிக்கும் ஒரு 5 நிறுவனங்களுக்கு பையிங் ரேட்டிங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆட்டோமொபைல் துறையில் முன்னணியில் உள்ள இந்த பங்கிற்கு 3500 முக்கிய லெவலாக உள்ளது. அதே நேரத்துல ஹூண்டாய் மோட்டார் ஐபிஓ வந்த கம்பெனி, நல்ல கம்பெனி, சமீபத்திய சரிவுக்கு பிறகு தற்போது 2000 நெருங்கி உள்ளது. இதன் லைஃப் டைம் கை 2800 இதுவரை செல்லலாம். ஏத்தர் எனர்ஜி உங்க போர்ட்போலியோல இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஹூண்டாய் மோட்டார் கண்டிப்பாக உங்க போர்ட்போலியோல இருக்க வேண்டிய பங்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேல்யூஸ் கரெக்ஷன் ஆகும்போது வாங்கிக்கோங்க. ஏத்தர் எனர்ஜி 2 வீலர் இவி மேற்கண்டி 100% இவங்க சுயசார்பு கம்பெனிங்க. ஓலா போல சொந்தமாக பேட்டரி தயாரிக்கும் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் நஷ்டம் குறைந்து வருவதால் நீண்ட காலத்திற்கு ஏத்தர் எனர்ஜியானது நல்ல மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் பேர்பாஸ் தயாரிக்கக்கூடிய யூனோ மின்டா ஆட்டோமொபைல் பாகங்கள் தயாரிக்கும் முன்னணி நிறுவனத்துக்கு பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ கடந்த சில ஆண்டுகளாக ஏறி இறங்கி குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் வர்த்தகமாக்கி வருகிறது. இந்த பங்கையும் நீங்க நீண்ட காலத்துக்கு ஹோல்டு பண்ணலாம். ஆனா அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்துல மாருதி சுசுகி, ஈஸ்டர் மோட்டாரு, ஹீரோ மோட்டார் போன்ற நிறுவனங்களுக்கும் நோமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பையிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாருதி, ஈஸ்டர் மோட்டாரு, ஹீரோ மோட்டார் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல புரோக்கரேஜ் கொடுத்துள்ள இலக்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசிட்டோம். இந்த பவர் செக்டர் கேபிள்ல கிட்டத்தட்ட நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. 436 கோடி மதிப்பு ஆர்டர் கிடைச்சிருக்கு. வளர்ச்சி 60%, 600%க்கு மேல இருக்கும். அதனால லாபம் நல்லா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. முதலீட்டாளருக்கு அசத்தியமான லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, புரோக்கரேஜ் நிறுவனங்களை அறிமுகப்படுத்திய டார்கெட் கொடுத்த பங்குகளை பார்ப்போம். பல முன்னணி ஆய்வாளர்கள் மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வழங்கியுள்ள பல பங்குகளை கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு சில பங்குகளை நம்ம எடுத்திருக்கோம். பயோகான் அது 485 ரூபாய்க்கு மேல போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பந்தன் பேங்க் 120 ரூபா வைங்க ரேட்டிங் இருக்கு. ஏஞ்சல் 1 விரைவில் குவார்டர்லி ரிசல்ட் வரலாம். அதனால பையிங் ரேட்டு 430. ஏஞ்சல் 1 நல்ல ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போகும் ஏஞ்சல் 1. அப்புறம் லூப்பினும் 2580 ரூபாய்க்கு முடிய போகும்னு சொல்லுவாங்க. லூப்பின் ஃபார்மாவை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இலக்கு 200 ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது அந்த அளவுக்கு ஐபிஓல அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 14 பங்குகளையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல சேர்த்து வச்சுக்கோங்க. சந்தை நகர்வுகளை கவனிச்சு எதையுமே நம்ம சொல்றோம்னு சொல்லி அப்படியே வாங்காம முதலீடு செய்யாம சொந்தமாக ஆய்வு செய்து முதலீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தையில பையர்ஸுக்கு போதியமான பிரீமியம் இல்லாத நேரங்களில் நிப்டி ஆப்ஷன் நேரத்தை வீணடிக்காமல் பெரும்பாலும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. மதியத்துக்கு மேல சென்செக்ஸும் பேங்க் நிப்டியும் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்குது. இதுல உங்க ஆப்ஷனுடைய பையிங் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது அனைத்தும் கல்வி நோக்கம் கொண்ட தகவல் மட்டுமே. முதலீடு ஆலோசனை அல்ல. செபி பதிவு செய்யப்பட்ட ஆலோசகரை அணுகி உங்க சொந்த பகுப்பாய்வு செய்து ட்ரேடரோ இன்வெஸ்ட்மெண்டோ பண்ணுவது நல்லது. வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க வளத்துடன்.